ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ட்லெஸ் லவ்வோட பார்ட் 1. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எடுத்தோடனே ஒரு பெரிய ஏர்போர்ட்டை தான் காட்டுறாங்க. ஜங்குக் தான் அப்படி உள்ள நடந்து போயிட்டுருக்கான். ஃபோனை பார்க்குறான், டைமை பார்க்குறான், மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கான். இப்போது அவன் வருவானா மாட்டானா? அட்லீஸ்ட் ஒரு கால். ஓ ஆமாம், நான் ஏன் இப்போ அவனை பற்றி யோசிக்கிறேன்? அவன் விட்டு போயிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன? நான் யோசிச்சு என்ன நடக்க போகுது, என்ன மாறப்போகுது? ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கு மேலேயும் யாரையும் நான் இனிமேல் நம்புறதா இல்லை. போதும். ஜிமின் கால் பண்ணுறான். இந்த நேரத்தில் என்ன? சரி எடுப்போம். ஹலோ, சொல்கிறா ஜிமினா. என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? டேய் ஜங்குக், எங்கடா இருக்கப்போ? அதான் சொன்னேன்லடா, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு என்ன அவ்வளோ அவசரம் உயிராடா? இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிடுவல்ல. டக்குன்னு நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வா. ஏர்போர்ட்டுக்கெலாம் நீ ஒன்றும் போக வேண்டாம். டேய் பாரு, இந்த ப்ராங்க் மயிரெல்லாம் என்கிட்ட பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நான் கிளம்புறேன், கிளம்பிட்டேன், போகிறேன். டேய் தான் சொன்னால் கேள்றா. கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியை பாரு. ஹாஸ்பிட்டலா? ஏன், யாருக்கு என்னாச்சு? தான் சொன்னாதான் வருவியோ? அவ்வளோ திமிராயிடுச்சுல ஜங்குக் உனக்கு. அப்படிலாம் இல்லைடா, சொல்லு, யாருக்கு என்னாச்சு? டேய் தயாங் தாண்டா, தயாங்க்கு தான். வரியா? டேய் என்னடா சொல்கிற? அவன் அவன் எப்படி இங்கே? இப்போ கிளம்பி வரியா இல்லை எப்படி? வர நீ ஃபோனை வைடா. தயாங் தயாங், வாடா வா. அவ்வளோ நேரம் கேள்வி கேட்குற ஃபோன்லே இப்போ படுத்து கிடக்குறான். இப்போ என்ன சொல்லுவ? பாரு. டேய் என்னடா ஆச்சு அவனுக்கு? என்னாச்சு மச்சான்? நீங்கள் பார்க்காம பேசாமல் ஒரு 1 மந்த் இருக்குமா? அந்த 1 மந்த்து ஃபுல்லாக மென்டல் மாதிரி அலைஞ்சான்டா அவன். கூட இருந்த எனக்கு தான் தெரியும். யார்கிட்டையும் பேசாமல் சாப்பிடாம, அதான் இந்த நிலைமைக்கு இப்படி இருக்கான். என்னடா சொல்கிற? அவன் தானடா வேணாம், எனக்கு தேவையில்ல அப்படின்னு போனா. ஜங்கு, ஃபஸ்ட்டு இப்படி சொல்கிறத நிறுத்துடா. எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டல நீ. ஜிமின் அது பேசாத ஜங்கு. இப்போ அவன் இப்படி கிடக்குறான், அதுக்கு என்னடா பதில் சொல்லுவ? டேய் அவதான்டா. என்ன சொன்னான் சொல்லு. நான் உன் கூட பழகினதெல்லாம் போயிரு, என் கூட இருக்காத அப்படின்னு சொன்னான் மச்சான். அவன் சொன்னால் போயிடுவியாடா நீ? அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏன் அவன் இப்படி சொல்கிறான்? இவ்வளோ நாள் லவ் பண்ணவன் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டல்ல ஜிமின். அது எனக்கு ஒன்றும் தெரிலடா, நீயே பார்த்துக்கோ. இப்போதைக்கு நான் கிளம்புறேன், போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன். ஜிமின் அண்ணா. தயாங் சாரிடா, நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக என்ன ரீசன் நான் கண்டுபிடிக்கிறேன்டா. எப்படி இருந்த தயாங் நீ? டேய் ஜிமின், என்னடா ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கோம், எதுக்கு நிற்கிறோன்னு நீயும் சொல்ல மாட்ற, ஜாக்சனும் சொல்ல மாட்டான். என்னடா நினச்சிட்ருக்கீங்க? கிளாஸுக்கு டைம் ஆகுறா. டே படிப்ஸு, கொஞ்சம் நேரம் பொத்திட்டு நில்றா. இன்றைக்கி கொஞ்சம் புது செட்லாம் அந்த பக்கம் வர மாதிரி இருக்குது. அதான் புது செட்டுனா என்ன புரியலையே எனக்கு. அப்போ இல்லைடா, இடிஞ்ச பங்களா மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த சைடு போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் அதை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கடா. அதான் இவ்வளோ நாள் பார்க்காத இப்போ பார்க்கலான்னு. இது பில்டிங்கே அமைச்சான். டேய் பொண்ணுங்களா பசங்களா ரெண்டும் தான்டா வெயிட் பண்ணுறான் மச்சான். ஐயோ நீங்கள் திருந்தவே மாட்டீங்கடா. டேய் ஜிமின், நீ கூட வாடா. டேய் நான் அப்படியா? உனக்கு தெரியும்ல, ஜாக்சன் சொன்னான்டா நான் வந்து நின்றுட்டுருக்கேன். நீ என்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்க சொல்லு. சரி மச்சான் விடு, ஒரு 5 மினிட்ஸ் தானே. டேய் மச்சான் வராங்கடா. ஐயோ கடவுளே, பிரேக் டைமில் சாப்பிட கூப்பிட்டா அவன் சைட் அடிக்க வரான். இவனை எச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறதுனே தெரியல.
டேய் 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 காற்று செம்மையாக அடிக்குதுடா. டேய் போலாம்டா, நீ பார்த்ததெல்லாம் போதும் மச்சான். டேய் நான் இன்னும் பார்க்கவே இல்லைடா. காற்று பலமாக அடிக்குது, மழை வரப்போகுதுன்னு கண்டிப்பாக கன்ஃபார்மாக தெரியுது. ஐயா கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லு ஜங்குக்கு. சும்மா நெய்ன்ட்டு பார்த்துட்டு போயிடலாம் தானே சொல்கிறேன். ஷுப்பா ஜிமின். சரிடா ஜங்கு, கோவப்படாத. சொன்னேன் இல்லைடா, மழை வந்துருச்சு பாரு, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்னு ஜங்கு புலம்பிகிட்டே இருக்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு எங்கே ஷெட்டில் போய் கீழே நின்றுக்கலான்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காங்க. டேய் இங்கே மழையில் நிற்க போறியா, போய் அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் நில்றா. சரி ஜங்குக்கு கத்தாத. ஆமாம் ஆமாம், இது ஒன்று தான் குறைச்சல் சொல்லிட்டு ஓடுறாங்க 3 பேரும். டக்குன்னு ஜங்குக்கு யாரையோ இடிச்சிட்றான். ஏய் பார்த்து. ஏய் ஜங்கு, என்னை திட்டிட்டு நீ என்னடா மழையில் நனைஞ்சிட்டு இருக்க, வாடா. இதோ வரேன் ஜாக்ஸா. குளிருதுல்ல. ஆமாம் சுகா, செம்மையாக குளிருதுடா. சுபா வா வான்னு கேட்குறியா அதுக்குள்ளே? ஏய் சாரிடா. சரி பரவாயில்ல. தயம், நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த பக்கம் மாற்றிட்டாங்க தெரியும்ல. ஏய் அதுக்கு தானடா நடந்து வந்துட்டு இருந்தோம், அதுக்குள்ளே மழை வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ ஆமாம்ல, நானே மறந்துட்டேன், சாரி தயம். பரவாயில்லடா. அப்போது ஜங்குக் ஒரு மரத்துக்கு கீழே தான் வந்து நிற்கிறான். ஆப்போசிட்டில் சுகாவும் தயாங்கும். தயாங்க வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு செகண்டில் டக்குன்னு தயாங்க பார்த்துட்றான். ஜங்குக்கு அவ்வளோதான், டக்குன்னு இந்தப்போ திரும்பிடுறான். பா என்ன கண்ணுடா அது. சுகா மழையில் நனையணும்னு ஆசையாக இருக்குது, வரியா நனையலாம்? ஏய் வேணாண்டா, அதுக்கப்புறம் உனக்கு ஜுரம் வந்துடும், அம்மாட்ட நான் தான் திட்டு வாங்கணும். ஏய் ப்ளீஸ்டா, கொஞ்சம் நேரம் தானே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி போ, நீ போ, நான் வரல. என்ன சுகா போடா, நான் போகிறேன். அப்பா என்ன மாதிரி மழை, செம்மையாக குளிருதுல. ஏய் அங்கே பாரு தயாங். டே தயாங், அதுக்கு என்ன போடி நீயாச்சு. சரி போ, நான் போய் தண்ணியில் விளாடுறேன் அப்படின்னு ஒருத்தராக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது அப்படியே பொறுமையாக ஜங்குக் பார்க்குறான். அவன் கண்ணுக்கு தயாங் மட்டும்தான் தெரியுறான். எல்லாம் அவ்வளோ ஸ்லோ மோஷனில் தெரியுது அவனுக்கு. ஆமாம், இவனே நான் ஏன் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன், என்னாச்சு ஜங்குக் உனக்கு? ஏய் அமைதியாரு, ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணு. டேய் ஜங்குக்கு வரியா, நம்மளும் மழையில் நினைவோம். ஐயோ அப்பா சாமி, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான்லாம் வரல, போடா. ஏய் ஜங்குக் வாடா. சின்ன நீயுமா? டே ஒரு நாள் தானேடா, சின்ன வயசுலலாம் நனைய விடவே மாட்டாங்க, அட்லீஸ்ட் காலேஜில் எப்போயாச்சும் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாமே. ஜாக்சனோட சேர்ந்து வர கெட்டு போகிற. டே ப்ளீஸ்டா. சரி வந்து தொலைகிறேன் போ. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் இப்போது ஜங்குக் வீட்டில் தான் காட்டுறாங்க. ஐயோ தலை வலிக்குதே. யார் உன்னை மழையில் கூட்டிகிட்டு போகணும் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானாக தான் போய் பேசாத ஜங்குக், நீ ஜிம்மி பார்த்த வேலையாக தான் இருக்கும். அவன்லாம் இல்லை, ஆக்சன் சொன்னான்னா வந்தேன். அந்த தருதலை பொறுக்கி நான் பேச்சு கேட்காதுன்னு சொல்லியிருக்கேனா நீ தான். அம்மா சரி விடுமா, என்ன போதுக்கு நீ வேற சும்மா. சரிடா நான் எதுவும் சொல்ல, நீ வேடு பிடி போ, அங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். சரி போ. இந்த பக்கம் தயாங் வீட்டில் காட்டுறாங்க. ஐயோ நீ என்ன பண்ணலாம் தயாங், அடி வாங்க போகிறேன் பாரு. மழையில் நனையாதுன்னா கேட்குறியா நீ? யார் உன்னை கூட்டிகிட்டு போனா? சொல்லு, யார் கூட்டிகிட்டு போனா? அம்மா நானும் அதாம்மா போனேன். இங்கே பாரு, ஒரு வார்த்தை கூட பேசி முடிக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ தும்மல். சரி விட, நான் எதுவும் திட்டல, பாவம் என் பிள்ளை மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கான். வேடு பிடிக்க போ, அங்கே தண்ணி சுட வச்சுருக்கேன். சரிம்மா. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே காலேஜுக்கு வரான். அப்போ ஜிம்முனும் ஜாக்சனும் டே நிற்கிறோம்டா வா. சொல்கிறா. ஏண்டா வரும்போது இப்படி வர, என்னாச்சு? மழையில் கூட்டிகிட்டு போய் ஆட வச்சிங்கள, அதோட சைடு எஃபெக்டு தான்.
ஐயோ, வீட்டில் என்ன சொன்னாங்க அம்மா? 2 பேரையும் அசிங்கமாக கழுவி ஊற்றுனாங்க. அது வழக்கம் போல் நடக்கிறது தானே. ஜாக்சன் அறிவில்லையா, வாய மூடுறா. சரி வாங்க கிளாஸுக்கு போகலாம். அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம சுகா தான் தயாங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஏய் தயாங், இங்கே இருக்கேன், வா வா. சுகா நீ போடா, நான் பொறுமையாக வரேன். என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி நடந்து வர? ஃபீவர்டா. நினச்சேன், நீ சொன்னால் நான் கேட்கவா போகிறேன்? போகாதனா போய் ஆடுனா, கடைசியில் ஃபீவர். அச்சு. சரி சரி வா, கூட்டிகிட்டு போகிறேன். இது அப்படியே ஜாக்சனும் ஜிம்னும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. டேய், நேற்று இவன் தானடா முதல்ல ஆரம்பிச்சு விட்டது. எப்பட்றா உங்கள் 2 பேத்துக்கும் ஒரே நேரத்தில் காய்ச்சல், அதுவும் சூடாக வந்திருக்கு. டேய், அவனை வாய மூட சொல்கிறான். எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது, கத்த எனர்ஜி இல்லை. ஏய் ஜாக்ஸா, அமைதியாடுறா. ஃபீவர் என்ன எல்லாத்துக்கும் தான் வரும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம்பா, எல்லாத்துக்கும் தான் வரும். சரி சரி கிளாஸுக்கு போகலாம். டைம் ஸ்கிப் பண்ணா இப்போ கிளாஸில் தான் காட்டுறாங்க. தயாங் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் தும்மிட்டே இருக்கான். இதை சுகா நோட்டீஸ் பண்ணுறான். டேய் நீ வேணா படுத்துக்கோடா, மேம்கிட்ட சொல்லிவிட்டு. ஆனாண்டா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீ பண்ணுறதெல்லாம் எப்படி திரும்ப இருக்குது? ஏன் தயாங் இப்படி பண்ணுற? அச்சு அச்சு அச்சு. ஆமாம் ஆமாம், தும்மிட்டே இரு, நல்லா இருப்படா நீங்கள். தயாங் என்னாச்சு? நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒவ்வொரு தடவையும் ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபீவரா? ஆமாம் மேம். சொல்லிவிட்டு படுத்துக்க வேண்டாமா? டாப்பர் தானடா நீ, ஏன் இப்படி இருக்க? மழையில் ஆட்டம் போட்டியா நேற்று? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்க போலே. நீ வச்சிருக்க மூஞ்சிலே தெரியுது, பேசாமல் படுத்து தூங்கு. சரி மேம், தேங்க்யூ. இங்கே ஜங்கு கிளாஸில் பார்த்தா, டேய் என்னடா அவன் எப்போ பாரு அறுவையாக போட்டு சாவடிக்கிறான். இவனை பாரு, ஃபீவர் டைமில் கூட உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கான். டேய் அவன் அதாவது எடுக்கிறான், நீ எடுக்கிறியா? தான் சொல்லிடுவேன். சரிடா ஜிம்னா, சரி கோவப்படாத, எடுக்கிறேன், நோட்ஸு எடுக்கிறேன். ஏய் ஜிமின், என் பேக்கில் மாத்திரை இருக்கும், அது எடுறா. சரிடா. டேய் என்னடா உன்னத்தையும் காணோம், ஒரு பாக்கெட் மட்டும் தான் இருக்குது. இல்லையே, எடுத்து வச்சேனே. ஒன்றும் இல்லை மச்சான், நீயும் பாரு, செக் பண்ணு, நான் போயெல்லாம் சொல்லலை. சரி கொண்டா. ஆமாம் எதுவும் இல்லை, ஆனால் எடுத்து வச்சு செக் பண்ணிட்டு தானடா வந்தேன். சரி அங்கே மெடிக்கலில் கிடைக்கும்னு நினைக்கிறேன், நம்ம காலேஜில் அங்கே சைடில் வச்சுருந்தாங்கல்ல. ஆமாம், நீங்கள் போயிட்டு வாங்கடா. சரி ஜங்குக்கு, நீ என்ன மாத்திரைன்னு மட்டும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். எது, இவன் அனுப்பிச்சு வாங்கி விட போறியா? வேணாண்டா, நானே வரேன், வாங்க 3 பேர் போவோம். டேய் ஜங்குக்கு, நான் போயிட்டு வரேன்டா. வேணாம் ஜிமின், வா கூட வரேன் வா. சரி வா. இப்போது அங்கே மெடிக்கல் சைடில் தான் காட்டுறாங்க. சுகா அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். டேய் தயம், வெயிட் பண்ணுறா, நான் தான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே அவனுக்கு என்ன அவசரம்? இல்லைடா, அங்கே தனியாக படுத்து தூங்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. துணைக்கு வேணா நான் வந்து தூங்கட்டுமா? சுகா காமெடி பண்ணாதடா, நீ அப்படி தாண்டா சொல்கிற மாதிரி பண்ணுற. மழையில் மட்டும் ஆடாமல் இருந்திருந்தா இதெல்லாம் தேவையா? ஐயோப்பா சாமி, முதல்லேருந்து ஆரம்பிக்காத. வா போய் மெடிசன் வாங்கிட்டு வரலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டே கிடையாதுல தயாங்க உனக்கு. வீட்டில் அம்மாட்ட சொன்னியா? அவங்க சொன்னாங்க, நான் தான் வேணான்னு வீராப்பா சொல்லிட்டு வந்தேன், அதுதான் தெரியுமே. சரி வா போகலாம். இந்த சைடு இவங்களும் அந்த சைடு அவங்களும் அப்படியே நடந்து வராங்க. ஜங்குக்கு அந்த பக்கம் வெயிட் பண்ணுறான் என்ன மாத்திரன்னு சொல்லிட்டு. தயாங்கும் இந்த பக்கம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். காற்று பயங்கரமாக அடிக்குது, 2 பேருக்கும் அப்படி குளிருது. ஏதாவது ஒரு இடம் கிடைக்குமான்னு 2 பேரும் ஒரே இடத்துல வேகமாக ஓடுறாங்க. டக்குன்னு மண்டையிலே முட்டிக்கிறாங்க. எங்க பார்த்து. சாரிங்க, சாரி. நீங்கள் தானே நேற்று மழையில் ஆட்டம் போட்டது? காலேஜுக்கே தெரிஞ்சிருச்சா? ஏங்க உங்களால் இப்போ எனக்கும் ஃபீவர் வந்துருச்சு. என்ன, நான் என்ன பண்ணேன்? அது நேற்று என்ன, நான் தான் ஆசைப்பட்டு மழையில் போய் நினச்சேன். உங்களை யார் வர சொன்னது? ஐயோ
தெரியாமல் சொல்லிட்டேங்க. உட்காருங்க, நான் போகிறேன். நீங்களும் உட்காருங்க, பரவாயில்ல. ம். டே ஜாக்ஸா, அந்த ரெசிப்டை கொடு. இதை கொடுத்து தான் வாங்கணும். ஏங்க இந்தாங்க, இந்த ரெசிப்டை எடுத்துக்கோங்க. டக்குன்னு எனக்கு ஒரு மெடிசன் மட்டும் கொடுக்க முடியுமா? இதோ பாருடா, நம்ம நின்றுட்டுருக்கோம், அதுக்குள்ளே வந்துட்டான். நம்ம தானே கேட்டுட்டு இருந்தோம் ஜிம்னு. டேய் அமைதியாரு, நீங்கள் வாங்குங்க. ஐயோ, என்னடா நடக்குதுங்க? அந்த பக்கம் பார்த்தா அவனுங்க உட்காந்துருக்கானுங்க, இங்கிட்டு பார்த்தா என்னமோ நடக்குது. நடுவில் நான் தனி மரமாக நின்றுட்டுருக்கேன். டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சரியா? யார் வந்தாலும் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அவன் என்ன உன் லவரா ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு? சரி, வாயை மூடுறியா? ஏங்க தேங்க்ஸுங்க, என் ஃப்ரெண்டுக்கும் காய்ச்சல் அதான். ஆ தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது காலேஜுக்கே தெரியும். ஓ, அவன் அடங்கவே மாட்டான், இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் பேர் என்ன? என் பேரா? உங்கள் பேர் தான். என் பேர் ஜிமின். உங்கள் பேர்? என் பேர் ஷுகா. நான் தயாங்கோட ஃப்ரெண்டு. நீங்கள் தான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டா? உங்களுக்கு எப்படி அவன் பேர் தெரியும்? தெரியும். எப்படி தெரியும்னா எனக்கு தெரியாது. சரி வாங்க போய் மெடிசன் கொடுக்கலாம். இல்லைனா 2 பேரும் ஃபீவர்லேயே உட்காந்துருப்பாங்க. ஆமாங்க, போகலாம். ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜான் ஜங்குக். என் பேரு கிம் தயாங். நான் கேட்கவே இல்லையே. இல்லை, நானே சொல்லிட்டேனே. உடனே பேசுகிறீங்க, ரொம்ப ஜாலி டைப்போ? அப்படிலாம் இல்லைங்க, யார்கிட்டயாவது பேசணும்னு தோணுச்சுன்னா பிடிச்சா பேசுவேன். அப்போது என்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உங்ககிட்ட பார்த்தா பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். இனிமேட்லாம் மழையில் நனையாதீங்க, உங்கள் மூக்கு செம்மையாக சவந்து போயிடுச்சு. இப்படி சொல்லவும் தயாங்க்கு கண்ணம் இன்னும் சவக்குது. ஏங்க கண்ணம் இன்னும் சவக்குதுங்க. அப்படி சொல்லவும் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. ஏங்க ஃபேஸ் ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சுங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன், பாய், நாளைக்கு பார்க்கலாம். வாங்க, பார்த்து போங்க. என்னாச்சு இவனுக்கு? சும்மா கண்ணம் சார்ந்திருக்குன்னு சொன்னதுக்கே, சாரி நோஸ் சார்ந்திருக்குன்னு சொன்னதுக்கே ஃபேஸ் ஃபுல்லாக சார்ந்துருச்சு. ரொம்ப சென்சிட்டிவ் டைப் போல். ஏய் தயாங், என்னடா ஓகேவா? போகலாமா? மெடிசன் வாங்கிட்டேன். போகலாம், சீக்கிரம் போகலாம். என்னாச்சுடா, ஃபேஸ் எல்லாம் இவ்வளோ ரெட்டாக இருக்குது? சுகர் எதுவும் கேட்காத, போகலாம். சரி போகலாம். டேய் என்னாச்சுடா, இது பண்ணிட்டியா என்ன? உன்னை பார்த்து பயந்து ஓடுறான். டேய் அடிச்சிருவேண்டா. ஜாக்ஸா வாயை மூடிட்டுரு. மெடிசன் வாங்கியாச்சா? வாங்கிட்டேன் ஜங்குக். அங்கே 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருந்தீங்களடா ஜங்குக்கு? ஆமாம், அதுக்கு என்ன? 2 பேரும் பார்க்க அப்படியே கப்புள்ஸ் மாதிரியே இருந்தீங்கடா. டேய் அவனை வாயை மூட சொல்லிச்சு மென். ஏய் ஜாக்ஸா அமைதியாடுறா, உன்னாலே முடியாமல் இருக்கான். சரிடா, சரி அப்போ கப்புள்ஸ் இல்லைன்னே வச்சுக்கோயேன். இப்போ முன்னாடி போகிறான்ல அவன் தயாங், அவன் பேர். ஆமாம், நீ போகும்போது அவன் உன்னை திரும்பி பார்த்துட்டா கன்ஃபார்ம் லவ் தான். டேய் எப்பட்றா பார்த்தோன்னே லவ் வரும்? என்னடா பேசுகிறான் அவன்? திரும்பி பார்த்துட்டா லவ்வுடா, ஒத்துக்கிறியா? சரிடா, சரி, அதெல்லாம் பார்க்க மாட்டான், இப்போ தானே பேசணும். மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக வாங்கிட்டியா சுகா? வாங்கிட்டேன்டா. அங்கே ஒருத்தரை பார்த்து பேசினேன். நீ பேசிகிட்டு இருந்தல, அவரோட ஃப்ரெண்டு தான் போகல, ஜிமின். ஸ்வீட்டாக பேசினார்ரா. நான் வந்தோடனே என்ன தான் மெடிசன் முதல்ல வாங்க விட்டார். சரி. அவர் பின்னாடியா வராரு? யார் கேட்குற? அதான் ஜங்குக். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். டேய் திரும்பி பார்த்துட்டான்டா, கன்ஃபார்ம் லவ் தான்.